ஏழாம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3 கவிதை பேழை மழைப்பொழிவு. விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பாடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மழைப்பொழிவு கவிதை பேழையை பாடலாக படைக்க இருக்கிறார்கள். நீங்களும் கண்டு களியுங்கள். சாந்தமுடையோ பேரு பெற்றோ என தத்துவமும் சொன்னார். இந்த காரணி முழுவதும் அவர்களுக்குரிய தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். அது மண்ணையுமாலும் மின்னையுமாலும் மகத்துவம் பார் என்றார். மகத்துவம் பார் என்றார். சாந்தமுடையோ தேர்வு பெற்றோ என தத்துவமும் சொன்னார். இந்த காரணி முழுவதும் அவர்களுக்குரிய தலைவர்கள் அவர் என்றார். தலைவர்கள் அவர் என்றார். ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம். ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம். அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். அடங்கிவிடும் கலகம். சாந்தமுடையோ பேரு பெற்றோ என தத்துவமும் சொன்னார். இந்த காரணி முழுவதும் அவர்களுக்குரிய தலைவர்கள் அவர் என்றார். தலைவர்கள் அவர் என்றார். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வை பெற வேண்டும். வாழ்வை பெற வேண்டும். சாந்தமுடையோ பேரு பெற்றோ என தத்துவமும் சொன்னார். இந்த காரணி முழுவதும் அவர்களுக்குரிய தலைவர்கள் அவர் என்றார். தலைவர்கள் அவர் என்றார். இரக்கம் உடையோ பேரு பெற்றோ என இயேசுவிரான் சொன்னார். இரக்கம் உடையோ பேரு பெற்றோ என இயேசுவிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர். இதுதான் பரிசு என்றார். இதுதான் பரிசு என்றார். சாந்தமுடையோ பேரு பெற்றோ என தத்துவமும் சொன்னார். இந்த காரணி முழுவதும் அவர்களுக்குரிய தலைவர்கள் அவர் என்றார். தலைவர்கள் அவர் என்றார். வாயும் வயிறும் ஆசையில் இருந்தால் வாழ்க்கை பாலைவனம். வாயும் வயிறும் ஆசையில் இருந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தார் எல்லாம் சோலைவனம். எல்லாம் சோலைவனம். சாந்தமுடையோ பேரு பெற்றோ என தத்துவமும் சொன்னார். இந்த காரணி முழுவதும் அவர்களுக்குரிய தலைவர்கள் அவர் என்றார். தலைவர்கள் அவர் என்றார். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு.
தினம் தன்னோடு என்றும் நிழலாடு என்றும் பேசும் பொய்யுறவு பேசும் பொய்யுறவு சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்குரிய தலைவர்கள் அவர் என்றார். தலைவர்கள் அவர் என்றார். இமைக்கும் போதில் 1000 போற்றி எத்தனை கனவு இமைக்கும் போதில் 1000 போற்றி எத்தனை கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தார் இதயம் மலையளவு இதயம் மலையளவு சாந்தமுடையோ பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்குரியது தலைவர்கள்